ரோட்ல கிஸ்டி கிளியும் அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காய் உடைக்கிறது பாட்டுங்க. அப்படியே அந்த ரோட்ல உடைக்கப்பட்ட பூசணிக்காவால நான் பாதிக்கப்பட்டதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வடபழனியில இருக்க ஒரு சின்ன தெருவில் நான் வண்டியில போயிட்டு இருந்தேன். அப்போ ரோட்ல உடைச்சிருந்த ஒரு பூசணிக்காய் மேல என் வண்டி ஏறி வலிக்கு நான் வண்டி கீழே விழுந்துட்டேன். இதுல அடி பெருசா எது விழுகனாலும் நான் மெதுவா போயிட்டு இருந்தனால, அதாவது நான் ரொம்ப 10-15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிருப்பேன். அதனால எனக்கு எதுவும் அடி இல்லை. இதே வேற ஒருத்தவங்க வேகமா வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அடி விழுந்திருக்கும். இது மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல பூசணிக்காய் உடைச்சு போட்டு அதுல ஏதாச்சும் ஒரு சிட்டிசன் பாதிக்கப்பட்டாங்கன்னா கண்டிப்பா காவல் நிலையம் சென்று உங்க மேல ரிப்போர்ட் பண்ண முடியும். BNS அதாவது பாரதிய நியாய சன்னிதால செக்ஷன் 125 படி பார்த்தோம்னாலும் இது குற்றம் தான். அதே மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் கீழே இது ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது செக்ஷன் 270 கீழே இது வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூசணிக்காய் வந்து உடைக்கிறது தப்பு இல்லைங்க. அதை உடைக்கிறதுனால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ரோட்ல பூசணிக்காய் உடைச்சா தயவு செய்து எடுத்து ஓரமா போடுங்க. இது போன்ற அவேர்னஸ் வீடியோக்கு பார்வை.